பிரியமானவர்களே, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளோடு பேசுகிற வார்த்தை சகரியா 9:11 அடிப்படையில் விடுதலை கொடுப்பதற்காக வெளிப்படும் தேவன். எதிலெல்லாம் விடுதலை கொடுக்க போகிறோம்? முதலாவது சங்கீதம் 68:6 அடிப்படையில் கட்டுகை இருந்து விடுதலை. இதனால் நம்முடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டு உபத்திரங்கள் மாறும். 2வது சங்கீதம் 136:24 அடிப்படையில் சத்துருவின் கையிலிருந்து விடுதலை. இதனால் நம்முடைய துக்கம், பயம் மாறி தேவனுக்குள்ள சந்தோஷமா இருக்க ஆண்டவர் உதவி செய்வார். 3வது ஏசாயா 45:13 அடிப்படையில் சிறையிருப்பில் இருந்து விடுதலை. இதனால் தேவனை விட்டு நாம் தூரமாக இருந்த நாம் மீண்டும் தேவனிடத்தில் வருவதற்கு ஒரு வாய்ப்பும், நம்மை தேடி உயர்வும் நன்மையும் நம்மை தேடி வருவதை நாம் காண முடியும். இதற்கு நாம் என்ன செய்யணும்? முதலாவது நெகேமியா 9:28 அடிப்படையில் மனம் திரும்பி ஒரு இடத்துல வரணும். 2வது லூக்கா 6:37 அடிப்படையில் யாரையும் குற்றவாளியை தீர்க்காம எல்லாரையும் விடுதலையோடு பேசணுங்கிறத ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். கடைசியாக யோவான் 8:32 அடிப்படையில் சத்தியத்தில் நடக்கணும். அதாவது ஆவியானவர் மூலமாக நம்ம சத்தியத்தின்படி நடக்கும்போது இந்த விடுதலையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.